Okay guys, very good morning, welcome back to my channel. So the time is exactly 4:38. Okay guys, so next plan எப்படின்னா Trichy to Ooty. ஸோ நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். Bye. ட்ரிச்சிலே பயங்கர கூலிங் இருக்குது காய்ஸ். சீரியஸ்லி ட்ரிச்சிலே செம்ம கூலிங்காக இருக்குது. போகிற லொக்கேஷன் ஊட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு 2 to 3 days ட்ரிப்பு. அப்படியே போகும்போது எப்படின்னு கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கு. ஏன் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பால் பண்ணைக்கிட்ட. ஸோ எங்களோட மீட்டப் பாயிண்ட் பால் பண்ண தான் போட்டிருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காரான்னு தெரியல. எனக்கு இங்கேருந்து ஒரு 1 minute தான், அவ்வளோதான். அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கிட்டோம்னா பால் பண்ண வந்துடும். வீட்டுக்கு ரொம்ப நியர்பை. ஸோ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படியோ ஃபைனலாக பண்ணியாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் டிலே ஆகிட்டு, ஆல்மோஸ்ட் 2 month பக்கம் ஆகிடுச்சு என்னோடய லாஸ்ட்டு ட்ரிப் முடிச்சு. இப்போ தான் மறுபடியும் கிளம்புற மாதிரி இருக்குது. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி டு கோட்டகிரி, அப்புறம் கொடநாறு, தென் ஊட்டி. இப்படி தான் இன்றைக்கி நாங்கள் போகிற பிளானு. டைம் பார்த்தீங்கன்னா 4:42. எஸ், 4:42. எப்படி போகிறோன்னு தெரியல. பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் கோத்தகிரியில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் முடியுமான்னு தெரியல. ஏன்னா இட்ஸ் லைக் 350 kilometers. டைம் எப்படி இருந்தாலும் 5 ஆகிடும்னு வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுலேருந்து எப்படி என்னன்னு தெரியலை. ஐ திங்க் முன்னாடி போகிறதா ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வண்டி ஸ்லோவாக போகுது அந்த இடத்துல. இல்லையே, இல்லை அவர் இல்லை. செம்மையாக பசிக்குது. காலைல 4 மணிக்கு, 3 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. 3:45க்கு. ஈவன் தூங்கும் போது 11 ஆயிடுச்சு. ஸோ 3.5 hours. அதுலேயும் எத்தனை டைம் எழுந்திரிச்சாச்சு. ஒரு டைம் 2 இல்லை, ஒவ்வொரு தடவை எழுந்திரிச்சு தூக்கமே இல்லை. செம்ம தூக்கம் வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் செம்ம பசி. பாருங்கள், ஃபுல்லாக லாரிஸ் தான் வந்தாச்சு. ஸோ மேபி ஃப்ரெண்டு வந்துடுவாப்புல. இதுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, வரங்கியிருக்காரு. வரட்டும், பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், ஸோ ஃபைனலாக நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டார். யாருன்னு தெரியுதுங்களா? எஸ், ஆல்ரெடி நாங்கள் வயநாடு போயிருந்தோங்களே, அவரே தான், மகேஷ். எஸ், எங்கள் கேங் ராயல் கிங், அதில் எங்களோட மெம்பர் அவர் தான். நாங்கள் மொத்தமே 4 பேர் தான், ரொம்பலாம் பேர்ஸ் கிடையாது. அதில் அவரும் தான். நஜி போமா? ஓகே எக்ஸாக்ட்லி 5:05 டைமிங். சொன்னேன் 5 மணி ஆகிடுன்னு நினச்சேன், 5:05 ஆகிடுச்சு. ஓகே, போயிடலாம். 5 hours 50 minutes காட்டுது. 261 kilometers கோத்தகிரி இங்கேருந்து. அப்படிங்கும்போது 10:30 நம்ம கொஞ்சம் அப்படியும் பார்க்க நிப்பாடி பண்ணால் 11 ஆகும். இல்லைன்னா முன்னாடியே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ். அவர் முன்னாடி போயிட்டாப்புல. அப்படியே போயிட்டு ஃபியூல் அடிச்சுட்டு டீ சாப்பிட்டு கிளம்புனோம்னா போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ சத்திர பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கேருந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது கலைஞர் அடிவாளையம். நாங்கள் ட்ரிச்சி விட்டு வெளியே போகிறோம். கருப்பை பார்த்து வந்தாச்சு. டீ குடிக்கல காய்ஸ். ஒன்றும் பெருசாக ஷாப் இல்லை. ஸோ டைம் ஆகிடும் மாதிரி தெரிஞ்சது. சரி, கொஞ்சம் அவுட்டரில் போய் குடிச்சு டக்குனு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ காய்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெரி குட் மார்னிங். டைம் இஸ் 6:15. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா நியர்பை கரூருக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 30 kilometer இருக்குது. பயங்கர கூலிங் காய்ஸ். சீரியஸ்லி பயங்கர கூலிங்கா. வண்டி ஓட்டுறதுக்கு சில்லுன்னு இருக்குது. பனி அதிகமாக இருக்குது, மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. பட்டு இந்த கிளைமேட்டில் இந்த டைமில் வண்டி ஓட்டுறது தனி ஃபீல் காய்ஸ். குளுத்தலை தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் 4 வந்துருச்சு காய்ஸ். ரோடு சூப்பராக இருக்குது. கரூருக்கு இன்னும் 16 kilometer தான் இருக்குது. அப்படியே ஃபுல்லாகவே வயல் அதை மாதிரி தான் இருந்தது. பயங்கர கூலிங். அப்படியே பனி இன்னும் கீழே தான் நிற்கிது, மேலே ஏறவே இல்லை.
இவர் யாருன்னு தெரில, பாவம் ஹெல்மெட் கூட போடல, குளிர் தாங்க முடியல போல். டவலை வந்து தலையில் கட்டிட்டு ஓடிட்டு வந்தாப்புல. அது டவலே கலந்து கீழே விழுந்துச்சு. ஆக்சுவலி நம்மளை சைடு பொண்ணுங்க வேகமாக இருந்தார். ஸோ டவலே கலந்து விழுந்துருச்சு. அதை ஒருத்த கையில் பிடிச்சிட்டே வண்டி ஓட்டுறாங்க பாருங்க காய்ஸ். ஏய் கண்ணை மூடிட்டு போனன்பா, ஹெல்மெட் போடல, ரொம்ப ரிஸ்கி இது பண்ணுறாரு. எங்கள் கூட இதுக்கு போட்டிக்கு வந்துட்டுருக்காரு. நான் வாடகை போயிட்டுருக்கோம். போங்க முன்னாடி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவுசெய்து இந்த அங்கே போங்க, டவலை வந்து டக்குன்னு கண்ணை முடிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரில. நம்மளை விடவே கூடாதுன்னு வராரு போல். போனன்பா வேகமாக போனன்பா, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க போதும். நம்ம பைக் நிற்கிது, நம்ம ஹரி நிற்கிறாப்புல. ப்ராசஸ் போயிட்டுருக்கு. புது மாப்பிள்ள அது லூப் அடிச்சுட்டு கன்வி பண்ணணும். நாங்கள் சொன்ன டைமுக்கு 10 நிமிஷம் கம்மல் லேட்டாக வரும். சொன்னதை விட கரெக்டாக போயிட்டு இருந்தோம். இந்த தடவை இருக்கலையே சீக்கிரம் கிளம்பணும்னு நினச்சி 4 o'clock சொல்லி 5 ஆகிடுச்சு. இங்கே வந்து அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஸோ லேட் ஆகிடும் இன்றைக்கி கண்டிப்பாக. ஸோ கைஸ் ஃபைனலாக நாங்கள் மேட்டுமலை ரீச் ஆகிடுச்சு. டைம் இஸ் அரௌண்டு 10:15. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு தான். ஸோ கைஸ் ஃபைனலாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 50 minutes தான் ஆச்சு. டோட்டலாக டைம்ஸ் 10:30. இங்கேருந்து ஒரு 35 kilometers. ஸோ கைஸ் வந்தாச்சு. மேட்டுப்பாளையம் கிராஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக மலை அடி வாரத்தில் இருக்கும். இப்போ நாங்கள் நேராக ஒரு லெஃப்டில் ஸ்ட்ரைட்டாக ஊட்டி போகல, ரைட் எடுத்து நான் ஒரு கோத்தகிரி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஊட்டிக்கு கோத்தகிரி வழியாக போயிட்டுருக்கோம். இங்கே வந்து இப்போ இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்டு. ஸோ எந்த செக்கிங்குமே இல்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கல. கீழே ஒரே ஒரு செக் போஸ்ட்டு இருந்தது, பட் அது வந்து க்ளோஸ்னால ஓப்பன்லேயே தான் இருந்தது. பேரிகேடு, அது செக் போஸ்ட்டு கூட இல்லை, பேரிகேட் மாதிரி தான் இருந்தது. 2 பேர் மட்டும் நின்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு நினைக்கிறேன், நாட் ஃபாரஸ்ட் போலீஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக அது இந்த பஸ்ஸு காரு அவங்கள மட்டும் எதை கேட்டுருந்தாங்க. பைக்கில் வயசு எதுவுமே கேட்கல, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஏகப்பட்ட பைக்ஸ், நிறையா பைக் வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு ஏதாவது ஒன்று நான் அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் ஒரு 6-7 கிலோமீட்டரோ இவ்வளோ வந்தாச்சு. இன்னும் வெயில் கொளுத்து. நீலகிரி மாவட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. சரி, நான் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட கோபுரம் பேசிட்டு வச்சு திரும்ப வெயில் அடிக்கிறது கூட சொல்லியிருந்தேன். அதை சொல்லி இப்படி ஒரே ஒரு யூட்டர்ன் தான் போட்டோடனே சில்லு. வாவ், டீ பிளான்ட் போட்ட உடனே கூலிங் ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படின்னே தெரியல, அவ்வளோ ஹாட்டாக இருந்தது. இங்கிட்ட ஒரே ஒரு கவு தான், அப்படியே இங்கிட்ட கூலிங் மாறிடுச்சு காய்ஸ். ஆஹா, ஃபியூல் வேறு இல்லை. இப்படி சொன்னேன்னா இல்லை, 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னு சொன்னேன். 3-4 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். அதுக்குள்ளே 2 பாயிண்ட்டுமே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களோட. எது செக்கிங் போல் இருக்கு தரேன். இருக்கு தரேன். இதோ தரேன் சார். கழிச்சு போடுறங்காட்டி பாவம். நல்ல மனுஷன்யா பா. எல்லா வண்டியும் முடிச்சு நீ பாடினாங்க. சரி, லுக்கர் இந்த கிட்ட நீங்கள் கழட்டி மாட்டவங்களாட்டி நீ பாய் தூரம் போயிடுவோம் கோத்தகிரிக்கு. பார்த்து போங்க பத்திரமா அப்படின்ட்டாங்க. பைக்குக்கு 10 rupees கைஸ் என்ட்ரி ஃபீஸ். இது வந்து நீலகிரி கோத்தகிரி வந்தாச்சு. வாவ், சி வியூ பாருங்களேன், செம்மையாக. இங்கே பாருங்க, வீட்டு பக்கத்தில் எப்படி வியூ பாருங்க. உங்கள் வீடு செம்மல. இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். பட்டு கீழே நம்ம நார்மலாக இருக்க ஊரில் வந்துட்டு இது வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ரொம்ப நாள் அவங்களால இருக்க முடியாது. அவங்கவுங்க அங்கங்கே இருந்தால் தான் அது கரெக்டாக. ஸோ வந்தாச்சு கோத்தகிரிக்கு இன்னொரு 6 கிலோமீட்ரு. பட்டு அதான் சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். கைஸ், கோத்தகிரி தாண்டியாச்சு. பயங்கர பட் பெயின். 300 kilometers வந்துச்சு. இந்த வண்டியில் ஒரு பெரிய ட்ராபேக்கே சீட்டு தான் போல். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் ஆல்ட்ரு பண்ணிவிட்டேன், ஓரளவுக்கு பண்ணியும் பெயின் இருக்குது. செட்டி சாப்பிட்லான்னு ஸ்லோ பண்ணி பாட்டியிருக்கோம். லொக்கேஷன் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கைஸ்
ஸோ டீ சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு. 10 ரூபான்னு நினைக்கிறேன். டீயில் கலரே இல்லை, தண்ணி தான் நினச்சேன். பட்டு டீ சூப்பராக இருந்துச்சு. கைஸ், நம்ம இப்போ கொரோனா ரீச் ஆகிட்டோம். அப்பா, லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், இங்கே பாரு, கொரோனா எஸ்டேட். பா, செம கூலிங்க. கைஸ், ஸோ கொரோனாடு வியூ பாயிண்ட் வந்தாச்சு. பைக் பார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஃபீஸ் வந்து 20 rupees என்ட்ரி. எஸ், பர் ஹெட்டு ஒரு பைக் எதில் இருந்தாலும் சரி பர் பர்சன் பேஸில் 20 rupees என்ட்ரி. ஸோ இங்கே வந்து 2 பாயிண்ட் தான். ஒன்று அங்கே, இந்த வாக்கிங். நல்லா இருக்குல்ல? சேஃப்டி இல்லை. இந்த டைல்ஸ் இருக்குல்ல, இது வழுக்கும் பயங்கரமாக. ஹேண்டில் எங்கே தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ லேடிஸ் வரும்போது கொஞ்சம் சேஃபாக தான் வரணும். லேடிஸும் குழந்தைங்களும். ஸ்டெப்ஸு வேறு பெரிய பெரிய ஸ்டெப்ஸு, அதுவும் பிரச்சனை இல்லை. எஸ், கைஸ், ஸோ கொரோனா முடிஞ்சுது. 2 வியூ பாயிண்ட்டு. ஸோ இப்போ அடுத்த நேரம் நாங்கள் ஊட்டி கிளம்பிட்டோம். நம்ம வந்து ஊட்டி பக்கம் வந்தாச்சு. நம்ம கொரோனாடு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கோப்ரோவில் சார்ஜ் கம்மியாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் சார்ஜ் போட்டிருந்தேன். கரெக்டாக கொரோனாட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 46 or 47 kilometers வருது ஊட்டிக்கு. எஸ் கைஸ், வந்தாச்சு. இன்னும் 1 kilometer. இதுதான் ஜங்ஷன். பொட்டானிக்கல் கார்டன் கூட பின்னாடி தான் இருக்குது. ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ இங்கே ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு வரீங்கன்னு சொல்லியிருக்காப்புல. அவர் பேர் விக்கி, எங்கள் கேங் தான். இங்கே தான் இருக்காப்புல, இவர் நேட்டிவ் தான். ஸோ அவருக்காக வெயிட்டிங். வந்தாப்புலன்னா ஒரு ஹிடன் லேக் போகலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ அவருக்காக வெயிட்டிங். அவர் வந்ததுக்கப்புறம் தான் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் அப்புறம் சாப்பாடு அதெல்லாம். டைமே ஆல்ரெடி 3 போகுது. ஸோ நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. கைஸ், சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன் நினைக்கிறேன். சிக்கன் கிரேவி சும்மாவே விட மாட்டோம். எந்த கைஸ், ஸோ லஞ்ச் முடிஞ்சு. சரியான சாப்பாடு கைஸ், சீரியஸ்லி. முத்துப்பிள்ளை மெஸ்ஸி லுக்கு. இது என் ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸில் இருந்தோம். கறி சோறுன்ட்டு சம்திங் 140 rupees.
ஒன்லி சிக்கன் கறி தான், சிக்கன் குழம்பு, அதில் கறி பீஸா வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது, தயிர், மோர், அப்புறம் ரசம், அப்பளம், ஆம்லெட்டு எல்லாமே இருந்துச்சு. அவ்வளோ சிக்கன் இருந்துச்சு. இன்னமும் வேணுமா தான் கேட்டாங்க. நாங்கள் தான் போதுங்கயாச்சு. அப்பா சரியான டேஸ்ட், வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ பிளானில் கொஞ்சம் சின்ன சேஞ்சு. ஸோ இப்போ நேரம் ரூமுக்கு தான் போகிறோம். ஸோ கைஸ் ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு. ஏஎஸ்சி காட்டேஜ்.